தமிழகத்தில் உள்ள கிராமப்புற மற்றும் நடுத்தர நகர பள்ளிகளில் ஸ்மார்ட் வகுப்பறைகள் அமைக்கப்படும், நியாய விலைக் கடைகளுக்கு விரல் ரேகை இயந்திரம் உள்ளிட்ட அறிவிப்புகளை விதி எண் 110 கீழ் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி சட்டப்பேரவையில் அறிவித்தார். சட்டப்பேரவையில் மானிய கோரிக்கை விவாதத்தின் போது விதி எண் 110 கீழ் பள்ளிக்கல்வித்துறை, உயர்கல்வித்துறை, இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை, கூட்டுறவுத்துறை, வனத்துறை தொடர்பான அறிவிப்புகளை முதலமைச்சர் வெளியிட்டார். 3090 உயர்நிலைப் பள்ளிகளுக்கு தலா 10 கணினிகளும், 2939 மேல்நிலை பள்ளிகளுக்கு தலா 20 கணினியும் அதனுடன் தொடர்புடைய இதர சாதனங்களும் வழங்கப்படும். இதற்கென அரசுக்கு 437,78,00,000 ரூபாய் செலவு ஏற்படும். கூட்டுறவுத்துறை தொடர்பாக பல்வேறு அறிவிப்புகளை முதலமைச்சர் வெளியிட்டார். அத்தியாவசிய பொருட்களுக்கான பட்டியல் பில் தற்போது வழங்கப்படுவதில்லை. இதை சரி செய்யும் விதமாக தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின்படி பொது விநியோக திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் அத்தியாவசிய பொருட்கள் பயோமெட்ரிக் முறையில் வழங்கப்பட வேண்டும் என்பதாலும் தமிழகத்தில் உள்ள அனைத்து நியாய விலைக் கடைகளுக்கும் 40 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் விரல் ரேகை படிப்பு ஃபிங்கர் பிரிண்ட் ரீடர் மற்றும் அச்சுப்பொறி வழங்கப்படும். சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை தொடர்பான அறிவிப்பில் வன உயிரின தாக்குதலில் உயிர் நீக்கும் வனத்துறை அதிகாரிகளுக்கு வழங்கப்படும் இழப்பீடு 10 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படும் என்றார். வீரதீர செயல் மற்றும் எதிர்பாராத அசம்பாவித சூழ்நிலையில் போன்ற நேர்வுகளிலும் காவலர்களுக்கு தற்போது வழங்கப்பட்டு வருகின்ற இழப்பீட்டுத் தொகை இணையாக வன பணியாளர்களுக்கு வாரிசுதாரர்களுக்கும் இழப்பீட்டுத் தொகையை 4 லட்சம் ரூபாயிலிருந்து 10 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதனிடையே 110 அறிவிப்பு தொடர்பாக பேரவையில் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் மு.க. ஸ்டாலின், வனத்துறை, பள்ளிக்கல்வித்துறை, கூட்டுறவுத்துறை மானிய கோரிக்கை வாதங்கள் முடிந்த பின்பு 110 விதியின் கீழ் அந்த துறைகளுக்கு அறிவிப்பு வெளியிடுவதற்கு பதில் விவாதங்கள் அன்றே இந்த அறிவிப்புகளை வெளியிட்டிருக்க கூடாதா என்று கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்து பேசிய அவை முன்னவர் செங்கோட்டையன், மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் வழியை பின்பற்றி முக்கிய அறிவிப்புகளை விதி எண் 110 கீழ் முதலமைச்சர் வெளியிட்டு வருவதாக தெரிவித்தார்.